வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா +2 NCERT படிக்கக்கூடிய CBSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ராக்டிக்கல். இது முதல் ப்ராக்டிக்கலாக நம்ம இந்த வீடியோ போடுறோம். இந்த ப்ராக்டிக்கலில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, ஒரு ஸ்லாப்னுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். ரைட்டுங்களா? அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற வீடியோ வருது. நீங்கள் அதை பாருங்கள். முடிவில் நான் எப்படி உங்களுக்கு அதுக்கான கால்குலேஷன்ஸ் வருங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்யக்கூடிய அந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். இப்போ இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பில் ஸ்லாபை வச்சுருக்கோம் ஒரு டேபிள் மேலே. இப்போ முதல்ல ரீடிங் எடுக்கும்போது அந்த ஸ்லாப் இல்லாமல் அதுக்கு கீழே நான் ஒரு ஸ்டார் ஒட்டியிருப்போம். அந்த ஸ்டாரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எங்கே கிளியர் இமேஜ் தெரியுதோ அதில் நிப்பாட்டி ரீடிங்ஸ் எடுக்கணும். எஸ், இப்போ பாருங்கள், ஸ்லாபை எடுத்துட்டேன். பின்னாடி ஒரு ரெட் கலர் ஸ்டார் ஒட்டியிருக்கிறத நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் மைக்ரோஸ்கோப்பில். அந்த மைக்ரோஸ்கோப்பில் கிளியராக எனக்கு அந்த ஸ்டார் தெரியும் போது அந்த பொசிஷனில் நிப்பாட்டிட்டு நான் ரீடிங் எடுக்கணும். அதுக்கான மெயின் ஸ்கேல் ரீடிங், வெர்னியல் கோயின்சிடென்ஸ், அதுக்கப்புறம் அதை சேர்த்து டோட்டல் ரீடிங்காக. ரைட். ஸ்டெப் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நான் ஸ்லாப் வைக்கல. ஸோ இந்த பொசிஷனுக்கு நான் ரீடிங்ஸ் எடுத்திருப்பேன். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், அதில் ஒரு கிளாஸ் ஸ்லாபை வச்சுட்டு திரும்ப நம்ம அந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே பாருங்கள், எது மெயின் ஸ்கேல்னு காட்டுறேன் பாருங்கள். எஸ், அதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 வரிசையாக பெருசாக இருக்கு இல்லையா, நீல ஸ்கேல், அலுமினிய ஸ்கேல் மாதிரி. அது வந்து மெயின் ஸ்கேல். அந்த மெயின் ஸ்கேலுக்கு பக்கமாக சின்னதாக கிராஜுவேட்டட் ஸ்கேல்ஸில் எஸ் அந்த 2 ஸ்க்ரூ போட்டிருக்கிறதுல இருக்குது பார்த்தீங்களா, அதிலே எழுதியிருக்காங்க வெர்னியர்னு. எஸ், அதுதான் வெர்னியர் ஸ்கேல். இப்போது இதை நம்ம இந்த மாதிரி ரீடிங் லென்ஸை வச்சு நம்ம ரீடிங்ஸ் நோட் பண்ணலாம். ரீடிங்ஸ் எப்படி நோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த வெர்னியர் ஸ்கேல் இருக்குது பாருங்கள், 2 ஸ்க்ரூவுக்கு பக்கத்தில், அதில் உள்ள 0 அந்த பக்கத்தில் இருக்கிற மெயின் ஸ்கேலில் என்ன வேல்யூஸ் எடுக்குதோ அதான் ரீடிங். இப்போ இங்கே நமக்கு ரீடிங் பார்த்திங்க அப்படின்னா, அந்த மெயின் ஸ்கேலில் வந்து 4.8 கிட்ட வருது. சரிங்களா? ஸோ அந்த பொசிஷன் 0க்கு நேராக உங்களுக்கு என்ன வருதோ 4.8 கிட்ட வருது. இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த 4.8 அதை நம்ம மெயின் ஸ்கேலாக எடுக்கணும். வெர்னியர் ஸ்கேலில் எந்த கோடு வந்து மேட்ச் ஆகுதோ அது வெர்னியர் கோயின்சிடென்ஸ். இப்போ இங்கே நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னா 17th லைன் கோயின்சிடென்ஸ் ஆகுதுன்னு 17th லைனே எடுத்திருக்கோம். ரீடிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக அந்த ஸ்லாப் மேலே அந்த நம்ம பவுட்ரு ஒன்று, லைக்கோபோடியம் பவுட்ரு, அதை போட்டு எஸ் நம்ம ரீடிங் எடுக்கணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கையில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் லெவலிங் ஸ்க்ரூ. அதை லூஸ் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மைக்ரோஸ்கோப் மேலே மூவ் ஆகும். அப்போ ஒரு பொசிஷனில் கிளியர் இமேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவை நீங்கள் டைட் பண்ணிடணும். இது பிஹைண்ட் த மைக்ரோஸ்கோப் இருக்கும். அந்த ஞாபகம் காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 பொசிஷன்ஸ் எதெல்லாம், ஸ்லாப் இல்லாமல் முதல் படம், ஸ்லாப் வச்சு 2வது படம், அந்த ஸ்லாப்பில் பவுடர் போட்டு 3வது. இப்போ இதில் என்னெல்லாம் எழுதணும்னு சொல்லி ஏம், அப்பேரட்டஸ், தியரி, அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்குது. பேசிக் ஃபார்முலா தான். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிறது ரியல் டெப்த் பை அப்பேரண்ட் டெப்த்து. பட் நமக்கு இங்கே எக்ஸாக்டாக ஒன்று R1 R2ங்கிற பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறது இந்த டேபுலேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியலாம். முதல்ல ஒரு ஸ்லாப் எடுத்து வெறும் அந்த ஸ்டாரை வந்து ஸ்லாப் இல்லாமல் எடுக்கக்கூடிய ரீடிங் தான் அந்த 4.8 17, அப்புறம் சேர்த்து 4.817, அப்புறம் ஸ்லாப் வச்சு அது பார்த்திங்கன்னா ஒரு 5.5 வருது மெயின் ஸ்கேல், 20 வருது உங்களுக்கு கோயின்சிடென்ஸ், அப்புறம் அதை சேர்த்து எழுதிட்டேன். அதுக்கப்புறம் அந்த லைக்கோபோடியம் பவுட்ரு போட்டு அதை வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடிய ரீடிங் தான் அடுத்த 3 ரீடிங். ஸோ இதில் முதல் இது R1, 2வது R2, 3வது R3. அதை அந்த கொடுத்துருக்கிற ஃபார்முலா படி நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணி டிவைட் பண்ணால் நமக்கான ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். இதில் நம்ம செஞ்சதை ப்ரொசீஜராக இங்கே இருக்குது. ஒரு ரெக்கார்ட் நோட், பழைய ரெக்கார்ட் நோட் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ரீட் பண்ணால் கூட உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரிஞ்சுக்கலாம். ரைட். இப்போ கால்குலேஷன்னு சொல்லி அதை டிவைட் பண்ணி அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடியதை நீங்கள் இதில் காட்டணும். அப்புறம் ஃபைனலாக ரிசல்ட் எழுதி அந்த ஸ்லாப்னுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு யூனிட் கிடையாது. ஃபைன். இப்போது R1 R2 R3ங்கிற அந்த ரீடிங்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஃபைனலாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எப்படி ஆன்சர் கொண்டு வரணும்னு பார்க்க போகிறோம். அப்போ இதில் R1ங்கிறது ஸ்லாபே இல்லாமல் நீங்கள் எடுத்த முதல் ரீடிங், R2ங்கிறது ஸ்லாபை வச்சு அந்த ஸ்டாரை பார்த்து நீங்கள் 2வது ரீடிங், அதுக்கப்புறம் 3வது அதில் கொஞ்சம் பவுடர்ஸ் நம்ம வந்து போட்டு அதிலிருந்து எடுத்த 3வது ரீடிங். இப்போ ஃபார்முலா என்ன, R3 - R1. அப்போ 7.06 அதை சப்ராக்ட் பண்ணிக்காங்க 4.817ல் மேலே நியூமரேட்டர் கிடச்சிரும். டினாமினேட்டரில்
R2 minus R1 அப்போ 5.52 minus 4.817 1.358 கிடைக்கும். இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள், இந்த ஸ்லாப்னுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிடைக்கும் 1.45. அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் ஒரு செட் ஆஃப் ரீடிங் தானே கிடைக்குது, 2 3ன்னு அடுத்து எழுதியிருக்கீங்களே அது என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஸ்லாப்னுடைய திக்னஸ் வேறு வச்சு இன்னும் 2 ஸ்லாப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீரியல் நம்பர் 2 அண்ட் சீரியல் நம்பர் 3 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை we have to do it by 3 different slabs. ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐ எம் ரெடி டு ஆன்சர். தேங்க்யூ வெரி மச்.